ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மசாலா பூரி வீட்டிலே எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒயிட் ஸ்டோனில் 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்னதாக இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. பட்டாணி கையில் எடுத்து நசுக்குனிங்கன்னா ஃபுல்லாக நசுங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் மசிஞ்சிருச்சு. பட்டாணி 1 2 மசிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் நான் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்துச்சுன்னா மல்லித்தூள் 1/2 ஸ்பூனும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லியோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால சில்லி பவுடர் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி குக் பண்ணிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்கு இதை மசிச்சு வச்சுருக்குறோம். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பூரிக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பானிபூரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மசாலா பூரி செய்யறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம மசாலா பூரி செஞ்சிடலாம் வாங்க. பூரி எல்லாத்தையும் நல்லா உடச்சி போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் சிப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே துருவின கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எம்மியான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. ரோட்டு கடையில் சாப்பிடும் போலயே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.